உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவர் கருணாஸ் சற்று முன் பேசினார். அதனை பார்க்கலாம். தளபதி அவர்கள் 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது எனக்கு ஒரு ஜீப்பு, ஒரு டிரைவரு, எனக்கான சம்பளம், எனக்கான பிரியாணி எல்லாம் கொடுத்து அந்த தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரைக்கும், அப்பத்தான் ராஜீவ்காந்தி இறந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். காமராஜர் அரங்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏரியாவில் மைக்க பிடிச்சு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அருமை வேட்பாளர், அன்பு வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும்போதே சரசரன் கல்லு வருது இருட்டுக்கல. ஏன்னா என்னன்னே தெரியல. ஏன்னா இங்க அது ஒரு துயரம் நடந்துருச்சு. அந்த தருணத்தில் எகிரி குதிச்சு செல்லாமேரிஸ் காலேஜுக்குள்ள குதிச்சு தப்பிச்சு உயிர் பொழைச்சு நான் வந்து எங்கே போனேன்னா பழைய எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போனேன். ஆக ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு உண்மை, ஏதோ ஒரு நேர்மை இந்த இயக்கத்தின் மீது அன்பு மாறாமல் உறுதியான பற்றுள்ளவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்தவன் என்ற அடிப்படையிலே தான் எல்லாமல்ல இறைவன் என்னை இந்த இடத்திலே அமர்த்தி இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்தியாவிலேயே எத்தனையோ சித்தாந்தங்களை தாங்கிய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட சமூக நீதிக்காகவும், தமிழுக்காகவும், தமிழருடைய நலனுக்காகவும், தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கக்கூடிய, எந்த நிலையிலும் தன்னிலை மாறாது, தன் கொள்கையில் இருந்து விடுபடாது, விட்டுக் கொடுக்காது போராடி 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 ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நீங்களும் என் முன்னோர்களும் சார்ந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எத்தனையோ இயக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் வெள்ளி விழா கொண்டாடிய பொழுது ஒரு இயக்கம், அதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தது. அதேபோல் பொன்விழா கொண்டாடிய பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கும் ஆட்சியிலே இருந்தது. இன்றைக்கு பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிறது. வரக்கூடிய காலத்திலே 100 ஆண்டுகளுக்கான விழாவையும் கொண்டாடும். அன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும். இதிலே ஒரு ட்விஸ்ட் என்று சொன்னால், அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன். எந்த ஒரு சக்திகளாலும் இது முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கு மத ரீதியான அமைப்புகளாலும் சக்திகளாலும் சிறு சிறு சலசலப்பு வருமே தவிர யார் ஒருவராலும் இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேர்களை அசைக்கவே முடியாது என்பதை அறுதியிட்டு இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஆகவே 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அந்த பதவி அன்றைய தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொடுத்தவர் எங்கள் முன்னோர் மூக்கையா தேவர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அன்றைக்கு 67 அதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்களிடத்திலே இருந்து 3 கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மகான். அந்த விதத்திலே அன்று முதல் இன்று வரை எனது முன்னோர்கள் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தொடர்ச்சியாக தமிழர்களின் நலனுக்காக, சமூக நீதிக்காக, இந்த மண்ணினுடைய மானத்திற்காக, இந்த மண்ணினுடைய வளத்திற்காக, இந்த மண்ணினுடைய உரிமைகளுக்காக, இந்த மக்களுடைய மொழி உரிமைகளுக்காக, அத்தனை உரிமைகளுக்கும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கு முக்குளத்தோர் புலிப்படை என்றுக்கும் உறுதியாக, உறுதுணையாக இன்றைக்கும் இருக்கும் என்பதை உறுதியிட்டு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுகவிற்கு முக்குளத்தோர் புலிப்படை இன்றும் உறுதுணையாக இருக்கும் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவர் கருணாஸ் பேசினார். அவர் பேசியதை முழுமையாக பார்த்தோம். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.